அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த பைபிளை பார்த்தீங்கன்னா உலகமே வெறுக்கக்கூடிய குடும்ப உறவுகள் மிக கொச்சையாக வர்ணித்து இவைகளெல்லாம் கடவுள் ஆசை பெற்றவர்கள் செய்ததாக சித்தரித்து காண்பிக்கப்படுகிறது. மகளே அப்பங்கிட்ட உடலுறவு கொள்வது, அப்பன் மகளிடம் உடலுறவு கொள்வது, பெற்ற மகன்கள் தாயுடன் உடலுறவு கொள்வது, தாய் பிள்ளைகளோடு உடலுறவு கொள்வது, அடுத்தவன் மனைவியோடு உடலுறவு கொள்வது, உறவுகளுக்குள்ளே உடலுறவு கொள்ளக்கூடிய மிக கேவலமான ஒரு காம புத்தகம் போல அதையும் மிஞ்சக்கூடிய விதத்தில் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. அது ஒன்றன் பின் ஒன்றாக நாம் வைக்க இருக்கின்றோம். இப்ப பாத்தீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னாக்கா, பஞ்சம் பொழைக்க போற இடத்துல எப்படி முதலாளி ஆகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி பைபிள் அழகா விவரிக்கப்பட்டிருக்குது. நகோமி என்று சொல்லக்கூடிய ஒரு மாமியார், அந்த மாமியாரா இருந்தா பிரச்சனை கிடையாது. மாமா வேலை பார்த்தா மாமியா இருந்திருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கனாக்கா, மருமகளை கொண்டு போயிட்டு புள்ள இறந்துட்டான், சரி மருமகளை கொண்டு போய் சொந்தக்காரனா இருக்கக்கூடிய போவாசுரிய வீட்டுல போய் பஞ்சம் முளைக்க போறாரு. வேலை செஞ்சுட்டு கூத்துல கஞ்சி குடிச்சிட்டு கம்முன்னு இருந்தா பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி திட்டம் போறாங்க. நான் சொல்ற மாதிரி செய். எத்தனை நாள் தான் எப்படி இருக்கிறது? என்ன செய்யறது? போவாஸ் எங்க படுப்பாரு எனக்கு நல்லா தெரியும். இந்த அம்மாக்கு எப்படி தெரியுங்கிறது அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். சரியா? இந்த அம்மா எங்க போய் படுப்பாருங்கிறது இந்த இவருக்கு தெரியும். நீ ராத்திரி போ, எல்லாரும் வேலை முடிச்சு போனதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? இந்த அம்மா கேக்குறாங்க, உன்னை நல்லா சிங்காரிச்சிக்க, பொட்டு பூ சொல்லுவாங்க இல்லையா, உலகத்தை சொல்ற மாதிரி உன்னை நீ அலங்கரித்துக் கொண்டு அவருடைய பெட்ஷீட்டை தூக்கி காலுக்கு நடுவுல போய் படுத்துக்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவரு சொல்லுவாரு நடக்கும். இந்த அம்மா போய் படுத்தாங்க. படுத்த உடனே இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அந்த அருண்டு போய் எழுந்திருக்கிறார் பாதியில. அப்படின்னு படியா, நான் தான் பெட்ஷீட்டை மூடு, நான் தான் ரூத்து, மூடு பெட்ஷீட்டை. உடனே அவரு அடிச்சு விரட்டி இருக்கணும். அடி சிரிக்கி, இந்த வேலை இந்த நேரத்துக்கு உனக்கு என்ன இங்க வேலை, தூங்கும்போது என்னடி வந்து துரத்து இருக்கணும். இவரு அப்படி இல்ல, கர்த்தரால் ஆசைக்கப்பட்ட நீ முன்னாடி செஞ்சதோட நல்லா செஞ்ச. நல்ல வாலிபன் கிட்டயும் காசு இருக்கிற வாலிபன் கிட்ட போவாம இந்த கிழவங்கிட்ட வந்த பாரு. இந்த அம்மா வந்தது காசு காவணி வந்திருக்கு. அப்ப இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்படி அப்படி இருந்து அவங்க வீட்டுல எப்படி அந்த அம்மா முதலாளி ஆகுறது. அந்த குடும்பத்துல வந்த பரம்பரையில தான் இந்த கேவலப்பட்ட இந்த சம்பவத்துல பரம்பரையில இயேசு வந்தாருன்னு பெருமை வேற. இப்படி எப்படிப்பட்ட கேவலப்பட்ட பரம்பரையில எல்லாம் இயேசு வராருங்கிறது பின்னாடி நாங்க பட்டியல் போடுவோம். இதெல்லாம் ஒரு இறைவேதமா? இந்த ஒரு போதனை கொடுக்கிறதா எவனாச்சும் சேர்ப்பானா? இப்படி ஒரு விபச்சாரத்துல பிறந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்பான முறையில மடங்கி போட்டு இந்த ஒரு விபச்சாரத்துல வந்துட்டு போவாஸ் ருத்துக்கு பட்சத்துல வந்தார் இயேசுடைய பரம்பரை. அப்ப இவ்வளவு ஒரு கேவலமா இருக்குது. இதுல எப்படி இறைவேதமா இருக்க முடியும்? இப்போ ஒரு அற்புதமான பைபிளில் பயங்கரமான ஒரு ஆபாசம் இருக்குது. இது எப்படி இறைவேதமாக இருக்க முடியும் அப்படி சொல்லி பயங்கரமான ஒரு காரியத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மோவாபிய தேசத்திலிருந்து வந்த நகோமி என்பவளும் ரூத் என்பவளும் ரெண்டு பேரும் எங்க இருந்து வந்திருக்கிறாங்க? மோவாபிய தேசத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. அவரு சொல்லும் போதே சொல்றாரு, ரூத்து அங்க போய் படுத்ததுனால அவரு அரண்டு அப்படி எழுந்துட்டாங்க. அவரே சொல்றாரு, வசனம் அப்படிதான் இருக்குது. அவரு பயந்து அங்க என்ன விளக்கம் வருது? அப்படிப்பட்ட ஒரு நடைமுறை பழக்க வழக்கம் இஸ்ரவேல் தேசத்தில் இல்லை. அப்ப இவர்கள் ஏன் செய்தாங்க? இவர்கள் மோவாபிலிருந்து வந்தவர்கள். மோவாபில் இந்த மாதிரி காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனா மோவாபிலிருந்து வந்த ஜனங்கள் அவர்கள், அதனால அவர்கள் அந்த காரியம் செய்திருக்கிறாங்க. இப்ப என்ன நடக்குது? அந்த போவாசி எழுந்து ஒரு ராத்திரி நேரத்தில் அந்த பொண்ணை கையில் கிடைத்தும் அந்த பொண்ணுக்கு எந்த தீங்கும் செய்யாம கண்ணியமாக பேசி அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, மோவாபிய தேசம் அந்நிய தேச புறஜாதி தேசத்திலிருந்து வந்த ஸ்திரீகள் செய்த காரியம் அங்க சொல்லப்படுது. அங்க இஸ்ராவேலனாயிருந்த போவாஸ் கண்ணியமாக நடந்த சம்பவம் சொல்லப்படுது. அந்நிய நாட்டில் ஒரு ஸ்திரீ செஞ்ச காரியம் அது தப்பு என்றும் அங்கே போவாசு கண்ணியமாக நடந்த காரியம் ரூத்துடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. அது என்ன காண்பிக்குது? இது இறைவேதம் என்று நிரூபிக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நாங்க சரி போனா போது வசனம் பார்க்காம கொஞ்சம் மானத்தை மறைக்கலான்னு பார்த்தாக்கா, இல்ல வசனம் எல்லாம் காட்டுங்க. போவாசு எவ்வளவு நல்லவர் தெரியுமா, அந்த ரூத் எவ்வளவு நல்லவன் தெரியுமா, நீங்க அநியாயமா அபாண்டமா சொல்றீங்கன்னாரு. வசனத்தை படிக்கலாம், நல்லா கேட்டுக்குங்க. உன் போர்வை வெறியும், நீ சுதந்திரவாளி என்றால் நைட்ல படத்துல முன்னாடி பார்த்தோம். உடனே சிரிக்க உனக்கு என்ன வேலைன்னு விரட்டி இருக்கு, விரட்டல. அதற்கு அவன், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு, நீ முன்ன காஞ்ச நறுகுணத்தை பார்க்கலும் இந்த நறுகுணம் மிக சிறந்ததாக இருக்கிறது. அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா
என்ன செய்யறாரு? உடனே அனுப்பிச்சிருக்கணும். இவங்க சொன்ன மாதிரி அந்த புள்ளதான் அறிவு இல்லாம வந்துருச்சு, போவாஸுக்கு அறிவு இருக்குன்னா நீ போமான அனுப்பிச்சிருக்கணும். இங்கே படுத்துக்க நைட்டு ஃபுல்லா, காலாண்டியே படுத்துருக்காங்க அந்த அம்மா. இது எப்படி? இது காலாண்டியே நைட்டு ஃபுல்லா படுத்துட்டு காலையில யாருக்கும் தெரியாம விடிகால இருட்டிலே ஓடி போயிரு அப்படின்னு ஒன்று. அந்த போர்வையில 2 பேர் படுத்த போர்வையில இந்த புடின்னு சொல்லிட்டு கூலியும் கொடுத்து அனுப்புறாரு, வார் கோதுமை. இது என்ன இப்படி அனுப்புவீங்களா? பாதிரியார் தனியா படுக்கிறாரு, கொஞ்சம் வீட்டுல இருந்து உங்களுக்கு தனியா கொஞ்சம் அவர் படிச்சுட்டு பக்கத்துல வரும் படுத்துருவா, நீங்க அனுப்பி விடுவீங்களா? சகோதரர் ஹபீபுல்லா அவர்கள் ரூத்தினுடைய புஸ்தகம் மிக டெக்னிக்காக வாசித்து சில கருத்துக்களை சொன்னதை நீங்க பார்த்திருப்பீங்க. நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனால் என்னில கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது, அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தவனானால் ஆனால் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுகிறேன். ராத்திரி அங்க தங்கியிரு, நீ ஒரு வாலிப பொண்ணு, ராத்திரியில போக வேண்டாம், பொய்து வெடிஞ்சு போனா போதுன்னு சொன்னது பெரிய ஆபாசமா போர்வைக்குள்ள இருக்குதுன்னா சொல்லுதேன். அடுத்து ரூத்து வந்து அந்த இத வந்து வாயில வரமாட்டேன்னு பாருங்க, கைலிக்குள்ள வந்து தலையை விட்டாங்கல்ல, நீ வந்து முன்னாடி செஞ்சதை விட இப்ப செஞ்ச சூப்பர் அப்படின்றாருல. இத பத்தி கேள்வி கேட்டா அவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா போவாசு? ஆமா, போவாசு மாதிரி இருந்தீங்கன்னா உருப்பட்டு போயிடும், கேவலமா இல்லையா அப்படின்னு கேட்டா ஆமா. இதனால வேதமாவாதா? வேதம் இல்லன்னு எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாரு. அப்ப எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க. இந்த மாதிரியான கேவலம்லாம் இருக்கத்தான் செய்யும், அது இருப்பதனால தான் இது இறைவேதம். எப்படிப்பட்ட வாதம் பாத்தீங்களா? இது இந்த கேவலம் எதுக்கு? இதைத்தானே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது உங்களுக்கு விளங்காதா?